இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 118:6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால் நாம் இந்த உலகத்தில் நம்மை சுற்றிலும் வருகிற நெருக்கங்களில், கண்ணீர்களில் நாம் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதினால் நான் ஒன்றுக்கும் கலங்க மாட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தாவீதினுடைய வாழ்க்கையிலே பார்த்தோம் என்றால், கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடியால் அவன் செய்த யாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு செய்தி, கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? தாவீதுக்கு விரோதமாய் எத்தனை யுத்த வீரர்கள்! சவுல் அவனை கொலை செய்ய தேடினான். ஆனால் அவனை கொல்லுவதற்கு அத்தனை பெரிய ஒரு ராஜாவால் கை நீட்ட முடியவில்லை. காரணம், கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கர்த்தரோடு இருந்தபோது, அவர்கள் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்யும்போது கர்த்தர் அவர்களோடு இருந்தார். ஆம், கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். நாம் அவருக்கு பிரியமானதை செய்யும்போது, தினமும் வேதத்தை திறந்து வேத புத்தகத்தை வாசிப்பதினால் மாத்திரம் அல்ல, அவருடைய வசனத்தின்படி வாழ்வதற்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வசனத்தின்படி நாம் வாழும்போது கர்த்தர் நம்மோடு இருப்பார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால் தான் கர்த்தருடைய தோட்டத்தை விட்டு, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு ஆதாம் ஏவாள் துரத்தப்பட்டார்கள். வேத புத்தகத்திலே யோசுவாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் கர்த்தரோடு இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எதிர்த்து நின்றபோது, மோசேக்கு விரோதமாய் நின்றபோது, யோசுவா தேவ சமூகத்திலே காத்திருந்து, அவருடைய பலிபீடத்தில் அமர்ந்திருந்து, அவருடைய பலிபீடத்தை விட்டு பிரியாதிருந்து தேவ சமூகத்தில் காத்திருந்தான். ஏற்ற நேரத்திலே கர்த்தர் யோசுவாவை பார்த்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு என்று கர்த்தர் யோசுவாவுக்கு நம்பிக்கை கொடுத்தார். மோசேயோடு இருந்தது போல. மோசேயோடு ஏன் இருந்தார்? மோசேயை குறித்து நாம் வாசிக்கிறோம் அல்லவோ, அவன் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். ஆண்டவர் சொன்னதை செய்தான். கர்த்தர் போகச் சொன்ன இடத்திற்கு போனான். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை நாம் திரும்பி பார்ப்போம் என்றால், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். தேவன் போகச் சொன்ன இடத்திற்கு போகாதே என்று சொன்னபோது போவதை நிறுத்தி கொள்வான். போ என்று சொல்லும்போது எந்த ஒரு கேள்வியும் கேட்காதபடி, ஆம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் போடப்பட்டிருக்கும். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். எருசலேமில் கொடுத்த சாட்சி என்ன?
பாடுகள், அநேக பிரச்சனைகள், கண்ணீர்களுக்கு மத்தியிலே சாட்சி கொடுத்தான், ஆண்டவருடைய நாமத்தை அறிவித்தான். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எருசலேமிலும் இந்த பாடுகளோடு கூட எனக்காக நீ வர வேண்டும். மறுப்பு தெரிவிக்கவில்லை. அதனால்தான் அவன் எடுத்த தீர்மானம், எருசலேமிலே கர்த்தருக்காக கட்டப்படுவதற்கென்ன மரிப்பதற்கும் ஆயத்தம் என்று நம்பிக்கையோடு உறுதியாயிருந்தான். இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்மோடு இருந்தால் நமக்கு வருகிற போராட்டங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, உம்மை பற்றி கொள்ள, உம்மை பின் செல்ல, உமக்காக யாவையும் சகிக்க உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமீன்.